இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மத்திய பிரதேசத்தின் செகூர் மாவட்டத்தில் உள்ள சத்தேவ் கிராமத்தில் பாதாளதேஸ்வரர் மகாதேவ் கோவில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோவில் நர்மதா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த மார்ச் 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை இந்த கோவிலில் சைத்ரா நவராத்திரி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதற்காக 21 நாட்கள் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். அப்போது பக்தர்கள் சிலர் 11,000 லிட்டர் பாலை நர்மதா ஆற்றில் காணிக்கையாக கொட்டியுள்ளனர். ஆற்றங்கரையில் பக்தர்கள் கூடியிருக்க ஒரு டேங்கர் லாரியில் பாலை கொண்டு வந்து நர்மதா ஆற்றில் கொட்டி வழிபாடு செய்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் வழிபாடு குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு பாலை கொடுத்திருக்கலாம். நதிகள் பாலை கொட்டி வழிபாடு நடத்துவது அவசியம்தானா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதே சமயம் நர்மதா நதிக்கு காணிக்கை செலுத்துவது பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையே பாலை நதியில் ஊற்றுவதால் ஆற்றில் பாக்டீரியா வளர்ச்சி அதிகமாகி நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.